பிச்சைக்கும் ஈகைக்கும் யாசகத்துக்கும் வித்தியாசம் தெரியல. பிச்சை எடுக்கிறதுங்கிறது அது ஈனத்தொழில்னு சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்து வந்து ஈகை கொடுக்கறது. அப்போ கொடுக்கறத ஈகை குணம்ங்கிறது வள்ளுவர் கூட ஈகை வந்து அதை நன்கொடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி யாசகம் பெறுதல், இந்த பிச்சை யாசகம் மட்டும் பார்ப்போம். அப்போ தானம், ஈகை, நன்கொடை இதெல்லாம் வந்து சாஸ்திரம் நல்லதுன்னு சொல்கிறது. அதே சமயத்தில் இந்த பிச்சை யாசகத்தையும் சாஸ்திரம் பிரிச்சிருக்கு. அதாவது வந்து வாழ வழி இல்லாமல் எந்த வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக ஒருத்தன்றாங்க கையேந்தி பிச்சை எடுத்து வாழ்ந்து அது ஈனத்தொழில். அதே இது உலக நன்மைக்காண்டி வந்து ஒரு சேரிட்டியோ ஒரு யாகங்களோ பண்ணும் பொழுது அதுக்கு யாசகம் கேட்குறது அது உயர்ந்தது. ராமாயணத்தில் கூட விஸ்வாமித்திரர் யாகம் நடத்துறதுக்கு ராமனை யாசகமாக கேட்டு பெற்றார்.